వచ్చే వచ్చే నెల రిలీజ్ అయింది సార్. థ్యాంక్ యూ సార్. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ವಿಷ್ಣು ತೇಜ. ನಾನು 2 ಮೂವಿಯಲ್ಲಿ ಆ್ಯಕ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಒಂದು ಅಪ್ಪು ಗ್ಯಾರೇಜ್, ಇನ್ನೊಂದು ತಾಂಡವ. ಈ ಇಯರ್ ರಿಲೀಸ್ ಆಗುತ್ತೆ. ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಅಂತ ದಯವಿಟ್ಟು ಕೇಳ್ತೀನಿ. ಈಗ ಫಸ್ಟ್ ಔಟ್ ನಾನು ಹಾಕ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಅಲ್ಲೋಗಿ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಂದು 13 ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಇತ್ತು. ಆದರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದು ಒಂದು 4-5 ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಅಷ್ಟೇ. 13ರಲ್ಲಿ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಬೋದು, ಯಾರು ಬೇಕಾದರೂ ಏನಾದರೂ ಮಾಡ್ಬೋದು. ಯಾರ್ಯಾರು ಏನೇನು ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಎಲೆಕ್ಷನ್ ಕಮಿಷನಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಫಸ್ಟೇ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಇನ್ನೂ ವೋಟ್ ಆಗೋಕ್ಕೆ ಈಸಿಯಾಗಿರುತ್ತೆ. ಯಾರು ರೈಟ್ ಲೀಡರ್ ಅಂತ ಚೂಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಕರೆಕ್ಟಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ನನ್ನ ಅಭಿಪ್ರಾಯ. ಮತ್ತು ತುಂಬ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇದು ಫ್ರೀ ಕೊಡ್ತೀನಿ, ಮಿಕ್ಸಿ ಫ್ರೀ ಕೊಡ್ತೀನಿ ಅದಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಬಟ್ ನಮ್ಗೆ ಬೇಕಾಗಿರೋದು 4 ಫ್ರೀ ಅಷ್ಟೇ. ಹಾಸ್ಪಿಟಲೈಸೇಷನ್, ಎಜುಕೇಷನ್, ಅಗ್ರಿಕಲ್ಚರ್, ವಾಟರ್. ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ಅದೇನೆಂದರೆ ಕರಪ್ಷನ್ ಫ್ರೀ ಸಿಟಿ, ಕರಪ್ಷನ್ ಫ್ರೀ ಸ್ಟೇಟ್, ಕರಪ್ಷನ್ ಫ್ರೀ ಕಂಟ್ರಿ. ಇದಿದ್ದರೆ ನಮ್ಗೆ ಸಾಕು. ಸೊ ನನ್ನ ಓಟು, ನೆಕ್ಸ್ಟ್ ಓಟು ಯಾರಿಗಂದರೆ ಯಾರು ಕರಪ್ಷನ್ ಫ್ರೀ ಇದು ತಗೊಂಡು ಬರ್ತಾರೆ ಅವ್ರಿಗೆ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ಓಟು. தேங்க்யூ, தன்யவாதங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கம். இப்போ தான் நான் ஓட் போட்டு வந்திருக்கேன். நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இதான் என்னோடய ஃபஸ்ட் ஓட். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, போனேன் நானும் ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் இல்லை 5 கேண்டிடேட் தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். போய் பார்த்தா 13 பேர் இருந்தாங்க. நானும் அந்த 13 பேர் யார் எனக்கு இன்னும் தெரியல, நியூஸும் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கேண்டிடேட்ஸ் யார், அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிளைண்டாக ஓட் போடுறது எனக்கு பிடிக்கல. அதுதான். இன்னும் இப்போது எக்ஸாம்பிள் குக்கர் ஃப்ரீ, அது ஃப்ரீ எல்லாம் தராங்க. இந்த 4 ஃப்ரீ தந்தால் மட்டும் போதும். அந்த 4 ஃப்ரீ என்னென்னா எஜுகேஷன், ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர், லாஸ்ட்டில் ஒன்று கரப்ஷன் ஃப்ரீ. இந்த கரப்ஷன் ஃப்ரீ வந்து யார் கொண்டு வராங்களோ என் ஓட் கன்ஃபார்ம் அவங்களுக்கே தருவேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி சொல்ல நினைக்கிறேன். என் பேர் விஷ்ணு தேஜா. நான் ஒசூரில் தான் இருக்கேன். அப்புறமா கனடாவில் 2 படம் நடிச்சிட்ருக்கேன். நடித்து முடிச்சுட்டேன். இப்போது சென்சாருக்கு போயிருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். தேர்தலில் நான் போட்டி இல்லை. எனக்கு பாலிடிக்ஸ் அவ்வளோவா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபிலிம் பேர் வந்து அப்பு கேரேஜ், இன்னொன்று தாண்டவா. எல்லோரும் பாருங்கன்னு கேட்குறேன். புதுசு இப்போது மெரிட் அப்படின்னு கம்மிட்டாக இருக்குது. அதோட கிளிம்ஸும் யூடியூப்பில் வந்துருக்கும், பாருங்கள்.